ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீநந்தினி குக்கிங் சேனல். இன்றைக்கி வந்து சண்டே என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். அந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணும். பிரியாணிக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட். நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணிக்கலாம்னா புதினா, கொத்தமல்லி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி சேர்த்துருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். இப்போ மஷ்ரூம் வந்து நான் வந்து என்ன போட்டிருக்கேன்னா ரெட் சில்லி பவுட்ரு, உப்பு, தயிர், கரம் மசாலா, பிரியாணி மசாலா எல்லாம் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் போட்டு அதை நல்லா ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு அதை நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கிண்டிட்டு இப்போ வந்து நான் பிரியாணிக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ரைஸ் எடுப்பீங்களோ எடுத்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற போட்டாச்சு. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா தூவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். நான் என்ன மசாலா சேர்த்துருக்கேன்னா கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன். ஆல்ரெடி மஷ்ரூம் ஊற வைக்கும்போது சேர்த்துருக்கேன். அதனால் இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். அதை அரை ஸ்பூன் தான் சேர்த்தேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா மசாலோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அரிசியை நல்லா போட்டுக்கலாம். போட்டுட்டு குக்கர் மூடி விசில் விட்டு 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இறக்கிட்டு இப்போ சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. சூப்பராக இருந்துச்சு. உண்மைக்குமே வீடியோக்காக சொல்லலை. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதுக்கு சைடிஷ் தயிர் பச்சடி. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.